அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய குளச்சல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் திங்கள் நகர் பேருந்து நிலையம் அருகில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுறார். அதனைத் தொடர்ந்து நம்ம எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதமாக ராஜா பேரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய மேடையில் ஏறி பேசுகிறாரு. நமக்கு ரொம்ப ஆச்சரியம். முதல் முறையாக ராஜா பேரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மேடையில் முழங்குறாரே, அவர் அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமாக அவருடைய பேச்சை கேட்க நேர்ந்தது. அதில் நமக்கு நிறைய முரண்பாடுகளும் இருந்துச்சு, உடன்பாடுகளும் இருந்துச்சு. முதல்ல முரண்பாடுகளை பற்றி பேசிடுவோம். அவர் ஆரம்பிக்கும் போதே யார் தமிழர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் சமூக ஊடகங்களில் என்கிட்ட பேசும்போது, அதாவது அவர் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது ரெண்டுலேயுமே ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ராஜா பேரன் அவர்கள். அவர்கிட்ட சமூக ஊடகங்களில் வைக்கக்கூடிய கேள்வி என்னவா இருந்திருக்குன்னா, யார் தமிழர் அப்படின்ற கேள்வியை அதிகபட்சமாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுமே ராஜா பேரன் அவர்களுக்கு சேகுவாரா அவர்கள் பேசுனது தான் ஞாபகத்துக்கு வருமா. அவர் ஏதாவது ஒரு மூலையில் நான் புரட்சி பற்றி பேசும்போது உனக்கு ரத்தம் கொதிக்குது அப்படின்னா நீயும் புரட்சியாளனே அப்படின்னு சேகுவேரா சொல்கிறது போல், நான் தமிழ் பற்றி பேசும்போது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையிலிருந்து உனக்கு ரத்தம் சூடாகுதுன்னா நீயும் தமிழன் தான், நீ எந்த இதில் பிறந்திருக்க அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, இதுதான் தமிழனுக்கான வரையறை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இது நமக்கும் மிகப்பெரிய அளவில் முரண்பாடுகளாக இருந்திருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், இங்கே வந்தவரெல்லாம் வாழலாம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், இங்கே வாழ்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு, ஆனால் ஆள்வதற்கு எங்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு என்ற முழக்கத்தை முன்வைத்து தான் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. ராஜா பேரனுடைய இந்த சர்ச்சை பேச்சு யார் தமிழன் என்கிற கேள்வியை மீண்டும் ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்குள்ளே எழுப்பியிருக்கிறது. இதற்கு நிறைய வரையறைகளை தமிழ் தேசியத்தில் பயணிக்கக்கூடிய நபர்கள் வைத்திருக்காங்க. இதில் அண்ணன் சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்ந்து எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர் பேசினதை நான் மறுபடியும் நினைவு கூர்ந்து காட்ட விரும்புகிறேன். அதாவது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழ் குடியில் பிறந்தவர்களே தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வரையறையை வைக்கிறாரு. அந்த நபர் மீது நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது, மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அவர் வைக்கக்கூடிய இந்த வரையறையை நான் ஏற்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் சவுத் ஆப்பிரிக்காவில் தமிழன் இருக்கிறான். அவன் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் அடிமையாக கொண்டு போய் அங்கே குடியமர்த்தப்பட்டான். அவன் தமிழ் மொழியெல்லாம் மறந்துட்டான். ஆனால் அவனுடைய வேறுன்றது நம்மளுடைய தமிழ்நாடு. அவன் இப்போ வரைக்கும் பேருக்கு பின்னாடி கவுண்டர், நாடார், செட்டியார்னு பேர் போட்டுட்டு அந்த குடிப்பேர்களை பட்டமாக போட்டுட்டு இருந்துகிட்ருக்கான். ஆனால் தமிழ் தாய்மொழி தான் அவனுக்கு. ஆனால் தமிழ் பேசுகிறதில்ல, ஆங்கிலம் தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் தமிழன் இல்லைன்னா ஆகிடுமா? அவனும் தமிழன் தான். மலேசியாவிலையும் தமிழர்கள் இருக்காங்க, ஈழத்துலேயும் தமிழர்கள் இருக்காங்க. ஸோ தமிழர்களை பிறப்பால் மட்டுமே நம்ம அடையாளப்படுத்த முடியுமே தவிர உணர்வால் அடையாளப்படுத்த முடியாது. ஒரு ஜப்பான்காரர் தொழிலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கார், இருந்து தமிழ்நாடு அவருக்கு பிடிச்சி போயிடுது, இங்கே நல்லா சம்பாதிக்கிறார், அவர் அப்படி இங்கேயே செட்டில் ஆகிடுறாரு. அவர் வாழையடி வாழையாக அவருடைய பரம்பரையாக தமிழ் மண்ணில் இருக்காங்க. தமிழ் தான் நம்மளை வாழ வச்சுது அப்படின்னு சொல்லி தாயுமானவர்னு தன்னுடைய குழந்தைக்கு பேர் வைக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த ஜப்பான்காரரை நம்ம தமிழராக ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் முடியாது. அவரை ஜப்பான்காரராகவே சகோதரராகவே நம்ம ஏற்றுக்கலாம். அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே தெலுங்கர்கள் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க. இவர்கள் அனைவரையுமே நம்ம சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் நம்ம கூட சேர்ந்து தாராளமாக பயணிக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களை நாம் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது தமிழன் இந்தியா முழுவதும் வாழ்ந்து வரான். மும்பையில் தாராவியில் இருக்கான், ஆந்திராவில் இருக்கான், தெலுங்கானாவில் இருக்கான். எல்லா இடங்களையுமே தன்னை தமிழனாக அடையாளப்படுத்தி கொண்டு மட்டும்தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே வரக்கூடிய பிறமொழியாளர்கள் தான் தங்களை திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். திராவிடர் என்கிற போர்வையில் இருந்து கொண்டு தமிழர்களை ஆளணும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து தமிழர்களை அடிமையாக்கி அந்த திராவிடம் அப்படிங்கிற போர்வையின் கீழே இருந்து ஆண்டு வராங்க. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது உடைத்து தமிழ்நாட்டை தமிழர்களே ஆளணும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்குது. ரஜினிகாந்த் அவர்கள்லாம் உள்ள அரசியல் கட்சி தொடங்கி உள்ள வர போறாரு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கடுமையாக ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்ததுக்கான காரணம் என்னன்னா, அவர் கன்னடர்
அவருடைய அரசியல் தமிழ்நாட்டு எதிர்காலத்திற்கு நன்றாக இருக்காது. அவருடைய மண்ணில் போய் ஆளட்டும், நீங்கள் கர்நாடகாவில் போய் எலெக்ஷனில் நில்லுங்க, தமிழ்நாட்டை ஏன் ஆளணும்னு நினைக்கிறீங்கன்னு இதே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக பேசிய காலகட்டம்லாம் உண்டு. ஏப்பா, முதல் முறையாக ஒருத்தர் மேடை ஏறி பேசுகிறாரு, அவர் புரிதல் இல்லாமல் பேசியிருக்கலாம், அதுக்காக அவரை நம்ம விமர்சிக்கிறதா அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கேட்கலாம். இதே ராஜா பேரன் அவர்கள் ஒரு கல்விங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசின கருத்தில் நான் உடன்படுறேன். கல்வி அப்படிங்கிறது கவர்மெண்ட் பள்ளிகளில் மிகப்பெரிய அளவில் எடுபடாமல் போனதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே ரொம்ப கேவலமாக செயல்படுறதுக்கு முக்கிய காரணமே அங்கே டிசிப்ளின் இல்லை. இதே ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், மேனர்ஸ் இது எல்லாத்தையும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் அது கற்றுக் கொடுக்கறது இல்லை. இது திட்டமிட்டு ஒருத்தனை தற்கொலை ஆக்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் ஒரு ஒட்டுமொத்த தலைமுறையுமே இந்த அளவுக்கு சீரழித்து வச்சிருக்கு. அது நாம் தமிழர் கட்சி வந்தால் மாற்றப்படும். டிசிப்ளினை கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று ராஜா பேரன் பேசியது உண்மையிலே வரவேற்கத்தக்கது, அது பாராட்டுதலுக்குரியது. இப்படி அவர் பேசினதில் நமக்கு நிறைய முரண்பாடுகளும் இருக்குது, உடன்பாடுகளும் இருக்குது. ஆக மொத்தத்தில் ராஜா பேரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் முழங்கினது நல்ல விஷயந்தான். இது நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது எதற்காக நடந்துச்சு அப்படின்னா, அங்கே வேட்பாளராக குளச்சல் தொகுதியில் வேட்பாளராக நம்மளுடைய ஆன்சி ஷோபா ராணி அவர்கள் நிற்கிறாங்க. அவங்க தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பெண் கவுன்சிலரு. அது குறித்து சாட்டை துரைமுருகன் பேசியிருந்தார். ஒரு கவுன்சிலர் இருந்தே கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அங்கே ஒன்றுமில்லாமல் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தை ISO அளவுக்கு தரம் உயர்த்தி பல மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறாங்க ஆன்சி ஷோபா ராணி அவர்கள். அவங்க மட்டும் குளச்சல் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொகுதியவே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றுவாங்க அப்படிங்கிறத ராஜா பேரன் அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனும் சரி, 2 பேருமே பேசி அவங்களுக்கு வாக்கு சேகரித்தது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இந்த காணொளி வாயிலாக நம்ம ராஜா பேரனுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழ் ரத்தத்தில் பிறந்து தமிழ்னு அவன்கிட்ட பேசும்போது அவன் எரிச்சல் அடையிறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம இன்னொரு பேர் கொடுக்கலாம், துரோகின்னு கொடுக்கலாம். அதுக்காக அவனை நம்ம தமிழன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் தமிழ் உணர்வு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக அந்த நபரை நம்ம தமிழராக ஏற்க முடியாது, ஆனால் தமிழ் உணர்வாளராக ஏற்கலாம். இதே வீரமா முனிவரை நம்ம தமிழராக ஏற்கலை, ஆனால் தமிழ் உணர்வாளராக ஏற்கிறோம், தமிழ் பற்றாளராக ஏற்கிறோம். இது மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது அவங்கள அடையாளப்படுத்துறதுக்கு. அவங்கள தமிழர்னு தான் அடையாளப்படுத்தி அவங்கள கௌரவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் போடக்கூடிய காணொளிகளுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் ஒரு தெலுங்கன், ஆனால் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று சீமானவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கு நான் உடன்படுகிறேன், நான் சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செய்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்களே அவர்களுடைய அடையாளத்திற்குள் இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தரணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம தமிழேன்னு பட்டம் கட்டி அதுக்குள்ளே கொண்டு அவங்கள நம்மளுடைய ஆதரவாளர்களாக வைத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவரவராக இருந்து கொண்டு நமக்கு ஆதரவு கொடுப்பதே நிலைக்கும், அதுவே சிறப்பு என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் குளச்சல் தொகுதியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்சி ஷோபா ராணி அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த காணொளியை குளச்சல் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.